மதுரை மகாராஜா சண்முக பாண்டிய சக்கரவர்த்திக்கு ஒரு பண்டிதர் வந்து 2 பஞ்சவர்ண கிளி கொடுத்தார். அது 5 கலர்ல இருக்கும் இல்லையா? பெரிய மனுஷால பார்க்க போனா மரியாதைக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ராஜாக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும். அது மாதிரி 2 கிளி குஞ்சு கொண்டு வந்து கொடுத்தார். ராஜாவுக்கு வெகு சந்தோஷம். அவர் என்ன பண்ணார், அதை வாங்கி கூண்டுல வச்சுட்டு தன்னோட நாட்டுல பறவைக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பா இல்லையா? பேர்ட் எக்ஸ்பர்ட் அவரை கூப்பிட்டு, இதை நல்லா பார்த்துக்கோ, நல்ல சாப்பாடு கொடு, நல்ல பழக்கு, இதை பறக்கிறதுக்கு பயிற்சி பண்ணு, இது நல்லா பறக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 4-5 மாசம் ஆச்சு. அந்த எக்ஸ்பர்ட் வரான் ராஜாட்ட. சொன்னா, ராஜா 2 பறவைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துட்டேன், ஆனா ஒண்ணுதான் பறக்கிறதுக்கு கத்துன்றது, இன்னொன்னுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் அது உட்கார்ந்து இருக்கிற கிளையில இருந்து அசைய மாட்டேங்கிறது. உடனே ராஜா தன்னோட நாட்டுல இருக்கிற எல்லா வெட்டினரியன்ஸ் கால்நடை மருத்துவர்களையும் பறவைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறவர்களையும் கூப்பிட்டு, இந்த பறவைக்கு என்ன ஆச்சு, அது ஏன் பறக்க மறக்கிறது பாருங்க, அதை விசாரிச்சு எனக்கு இம்மிடியேட்டா பதில் சொல்லுங்க அப்படி. அவளும் ஒத்தொத்தரா வந்து தரோலி டெஸ்ட் பண்றா, டயக்னேஷன் பண்ணணும்னு பாக்குறா. இந்த பறவைக்கு தான் ஒரு குறையும் இல்லையே, உடம்புல ஒரு டிஃபார்மிட்டி இல்ல, ஒரு ஊனம் இல்ல, அது ஏன் பறக்க மாட்டேங்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. ராஜா எங்களை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படி. சரி, யாராவது அந்த விவசாயிகள் ஃபார்மர்ஸ் இருப்பாளே அவளை கூப்பிடு. அப்புறம் கிராமத்துல பழைய குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் இருப்பா இல்லையா, அவளை கூட்டின்னு வா. அவளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் இது ஏன் பறக்க மாட்டேங்கிறதுன்னு, அவளை கேளு அப்படி. ஒரு மூத்த விவசாயி வந்து அதை பறக்க விட்டான். மறுநாள் கார்த்தால அந்த பறவை பறக்கிறது. எது, இந்த விவசாயி வந்து அதை பறக்க வச்ச உடனே அந்த பறவை, பறக்க மாட்டேன்னு சொன்ன பறவை பறக்கிறது. அதை பார்த்தானே உனக்கு சந்தோஷம் வந்துடுது. அவன் கேட்கறான் அந்த விவசாயிகிட்ட, இந்த அற்புதத்தை எப்படியா பண்ணின நீ அப்படின்னு கேட்கறான். ராஜா பழையபடி கேட்கறான். எல்லாரும் தோல்வி அடைஞ்சுட்டா, ஒருத்தரும் ஜெயிக்கல இந்த பறவையை பறக்க வைக்கிறதுக்கு, தோத்துட்டா எல்லாரும். நீ எப்படி ஐயா பறக்க வச்ச அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த விவசாயி சொல்றான், இது ரொம்ப ஈஸியான காரியங்க. நான் என்ன பண்ணேன், அந்த மரத்து மேல ஏறினேன், அந்த பறவை ஒரு இடத்த விட்டு நகராம உட்கார்ந்து இருந்தது இல்லையா, அந்த கிளையை வெட்டினேன், அவ்வளவுதான் அப்படின்னா. கிளையை வெட்டின உடனே அந்த பறவைக்கு தன்னோட பேலன்ஸ் போய் அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாமும் நம்ம வாழ்க்கையில இந்த கிளி போன்றவே இருக்கும். ஆம், என்ன ஆம்? பயம், கர்வம், ஆணவம், அவசரம், அறிவின்மை, முயற்சியின்மை மற்றும் கடவுள் நம்பிக்கையின்மை, இந்த மாதிரி எத்தனையோ பிரான்ச்சஸ், கிளைகள் இருக்கு நம்மள்ட்ட. அதை எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சரணங்களை அடைஞ்சோம்னா நாமளும் உயரத்துல பறக்கிற பறவைகளா மாறி நம்மளை மாத்திக்கலாம். என்னென்னலாம் இருக்கு? பயம், கர்வம், ஆணவம், அவசரம், அறிவின்மை, முயற்சியின்மை மற்றும் கடவுள் நம்பிக்கையின்மை. இந்த மாதிரி கிளைகளை எல்லாம் நம்ம வெட்டி எறிஞ்சிட்டு, இந்த பயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சரணங்களை வணங்கி நம்மளும் உயரத்துல பறக்கலாம். இதுதான் நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்க. இந்த கதையை கேட்டதுக்கு நன்றி. நம்மளும் இந்த தேவையில்லாத பயங்களை ஒழிச்சு வாழ்க்கையில நம்மளும் மேல முன்னேறலாம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.